Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்போதுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கிற உங்களுக்கு ரொம்ப சுவையான ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் வச்சு ஒரு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அவல் ரொட்டி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த மட்டை அவல் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒருத்துக்கு சாப்பிட்லாம், அதாவது 2 ரொட்டிக்கான அளவு. ஸோ அதுக்கு வந்துட்டு அரை கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் தண்ணி தெளித்து அதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த ரொட்டி செய்யறதுக்கு கொஞ்சம் அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு நீங்கள் இன்னும் மிளகாய் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். அது கூட கொஞ்சமாக ஓமம் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரக்கொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியது கிடையாது. அவல் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சு வச்சுருந்தோம். இது நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இது கூட நம்ம கோதுமை மாவு, கடலை மாவு எல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முதல்ல அரை கப் அவலுக்கு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திடலாம். இது கூடவே மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்திடலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி அளவான வெங்காயம் மட்டும் நான் அந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திடலாம். வெங்காயம் நீங்கள் இன்னுமே கூட கம்மியாக கூட சேர்த்திடலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால நம்ம இதில் எதுவும் சேர்த்திக்க போகிறது கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். இது கூட இந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்திடலாம். இந்த மசாலா அரைச்சி எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போது யூஸ்வலாக நம்ம பராத்தாலாம் செய்யும்போது கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா இந்த மாதிரி கறி மசாலா எல்லாம் தான் சேர்த்துவோம். ஸோ அந்த வாசனைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்திக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பிசைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த கொஞ்சமான தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுது அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ கூட சேர்த்திடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலேயே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ஸோ கையில் ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி டைரெக்டாக பேன்லேயே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதில் நெய்யோ அல்லது எண்ணெயோ மேலே லைட்டாக விட்டுக்கலாம்.
இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு அவல் ரொட்டி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சிவப்பு அவலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிவப்பு அவல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதிகமாக வந்து பசி ஏற்படாது. அதனால் டயட் இருக்கவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.